முற்காலத்தில் ஒரு கிராமத்தில் மிகவும் ஏழ்மையான ஒருவன் வாழ்ந்து வந்தான். காட்டில் வேட்டையாடி தனக்கு கிடைக்கும் எதையும் அவன் உணவாக கொண்டான். 2 அல்லது 3 நாட்களுக்கு ஒருமுறை அவன் வேட்டைக்குச் செல்வான். வேட்டையாடிய விலங்கை எடுத்து வந்து சமைத்து உண்பான். காட்டில் சிறுத்தைகள் நடமாடும் என்ற அச்சத்தினால் அவன் காட்டில் அதிக நேரம் செலவிடுவதில்லை. ஒரு கோடை மாதத்தில் வெயில் மிக கடுமையாக இருந்தது. காடு வறண்டு போய் அங்கே உணவேதும் கிடைக்காத நிலை ஏற்பட்டது. அந்த ஏழை மனிதன் காட்டின் ஊடே மெதுவாக நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்போது ஒரு மரத்தின் தாழ்வான கிளையில் அமர்ந்திருந்த ஒரு பறவையை அவன் கண்டான். அவன் மிக லேசான காலடிகளுடன் நடந்ததால் அவன் வருவதை அந்த பறவை சற்றும் அறியவில்லை. அவன் உடனடியாக அந்த பறவையை நெருங்கி அதை பற்றி கொண்டான். அவன் காட்டை விட்டு வெளியேற எத்தனித்த வேளையில் அந்த மரத்திற்கு அருகிலேயே ஒரு பெரிய மான் படுத்திருப்பதை அவன் கண்டான். அவனிடம் ஒரே ஒரு அம்பு மட்டுமே எஞ்சியிருந்தது. அதை கொண்டு அந்த மானை அவனால் வேட்டையாட முடியும். அவன் தன் கையில் இருந்த பறவையை விடுவித்துவிட்டு அம்பரா துணியில் எஞ்சியிருந்த அந்த ஒற்றை அம்பை எடுத்து மானை நோக்கி எய்தான். அந்த மானின் நல்வாய்ப்பாக அம்பு அம்பரா துணியை விட்டு புறப்பட்ட அதே கணத்தில் அது அந்த மனிதனை கண்டுவிட்டது. உடனே அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது. இப்போது அந்த மனிதனிடம் பறவையும் இல்லை, மானும் இல்லை. நீதி நிச்சயத்திற்கு மதிப்பளி. தற்போது உன் கையில் இருப்பதே கிடைக்கக்கூடும் என்று நீ கருதும் பெரிய ஒன்றை விட அதிக மதிப்பு வாய்ந்தது. பேராசையை தவிர்ப்பீர். மேலும் வேண்டும் என்று எல்லை மீறி எழும் ஆசையானது இறுதியில் எல்லாவற்றையும் இழக்கச் செய்துவிடும். ஆபத்தை மதிப்பிடுங்கள். உறுதியற்ற ஆதாயத்தை நாடிச் சென்று கையில் இருக்கும் பாதுகாப்பான நிலையையும் இழந்துவிடாதீர்கள்.